முஸ்லிம்கள்ல பெரிய பிரிவாக கருதப்படுவது வந்து ஷியாங்கிறதும் சன்னிங்கிற ஒரு பிரிவையும் தான் சொல்லுவாங்க. 150 கோடி முஸ்லிம்கள்ல அவங்க ஒரு 10 கோடி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் அவங்க மரணித்த பிறகு அபூபக்கர் என்பவர் வந்து ஆட்சிக்கு வந்தார். அவர் மரணித்த பிறகு உமர் என்பவர் ஆட்சிக்கு வருகிறார். அப்போதான் முஸ்லிம் சமுதாயம் ஒன்றா இருந்தது. அவர் கொல்லப்பட்ட பிறகு உஸ்மான் என்பவர் ஆட்சிக்கு வருகிறார். அதுக்கப்புறம் அலி என்பவர் ஆட்சிக்கு வருகிறார். அலி யாருன்னு கேட்டா நபிகள் நாயகத்தினுடைய மகளை திருமணம் செய்தவர் மருமகன். அவர் பொறுப்பேற்ற உடனே அங்க ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. என்ன குழப்பம் கேட்டா, அவருக்கு முந்தைய ஜனாதிபதி உஸ்மான் இருக்கார்ல, அவர் கொல்லப்பட்டது வந்து கொல்லப்பட்ட கொலையாளிகளை அலி வந்து கைது செய்யல என்ற ஒரு கருத்து மக்கள்கிட்ட பரவுது. இதுக்காக அவர் தரப்புல ரீசன் என்னன்னு கேட்டா, ஒரு உஸ்மானே போன்ற அளவுக்கு நாட்டில் ஒரு எதிர்ப்பு இருக்கிறது, கொந்தளிப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த நடவடிக்கை எடுத்தோம்னு சொன்னா இன்னும் ஒரு உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு போயிடும் அப்படின்னு பயந்து கொண்டு அவர் இருக்கவில்லை. ஆட்சிக்கு தகுதியானவர்கள் வந்து நபிகள் நாயகத்துடைய பரம்பரையில் உள்ளவங்களை ஆளணும் ஒரு கூட்டம் வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சு. அந்த ஆதரவாளர்களுக்கு பேர் தான் ஷியா.